நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கு முன்னதாக மந்திரி பசார் பதவிக்காக போட்டியிடுவதில் சில கட்சிகள் காட்டும் ஆர்வம் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமராகவும் இருக்கும் அன்வார் எந்த ஒரு தேர்தலிலும் அரசை திறமையாக நிர்வகித்து மக்களின் நலன்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதே முக்கிய முன்னுரிமை என்று தெரிவித்தார். மறுபக்கத்தை பாருங்கள். தேர்தலுக்கு முன்பே அவர்கள் அதற்காக சண்டையிடுகிறார்கள். அநேகமாக தேர்தலுக்கு பிறகும் அவ்வாறே தொடர்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். எனவே அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட வாய்ப்பு கொடுக்காதீர்கள். மாறாக மக்களுக்கு சேவை செய்வதையே தங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதை நிரூபித்துள்ள பக்கத்தான் தலைவர்களுக்கு ஆணையை வழங்குங்கள் என்று அவர் நேற்று சிகமட் தமன் ஸ்ரீ பெனாகாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கூறினார். மாநில நிர்வாகத்தை நேர்மையுடன் வழிநடத்திய அமீருடின் சாதனைகளை குறிப்பிட்டு அவரை மந்திரி பிசாராக தக்கவைக்குமாறு அன்வார் வாக்காளர்களை வலியுறுத்தினார். பெரிகாத்தான் நேஷனலுக்கான மலாய் ஆதரவு தளம் கூட்டணியில் பெசாத்து மற்றும் பாஸ் கட்சிகளின் பங்களிப்பால் மட்டுமே சாத்தியமானது என்று பெசாத்து தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். தங்களின் முன்னாள் கூட்டாளியை கடுமையாக சாடிய அந்த முன்னாள் பெரிகாத்தான் தலைவர் கூட்டணி மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை, ஆனால் அது ஜனநாயக முறையில் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். யாராலும் தனியாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் அது கூட்டமாக செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இப்போது நெகிரி செம்பிலான் தேர்தலில் அம்னோவை ஆதரிக்க விரும்புவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்தார். எப்போதாவது ஒரு எதிர்க்கட்சி இது போன்ற அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அனைத்து துறைகளிலும் மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான திறனும் அனுபவமும் பெசாத்து கட்சிக்கு உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகவே பெசாத்து தனது சொந்த சின்னத்தின் கீழ் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். தாங்கள் தங்கள் சொந்த காலில் நின்று பெசாத்துவாக போட்டியிடுவோம் என்று அவர் தெரிவித்தார். ஈப்போ மலைச்சரிவில் பிரம்மாண்டமாக திகழும் ஈப்போ சின்னத்தின் அருகே சீன எழுத்துகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் படம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட போலியான படம் என்று ஈப்போ மாநகராட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. முகநூல் குழு ஒன்றில் வெளியிடப்பட்ட அந்த படத்துடன் ஈப்போ நகரம் பெய்ஜிங்கின் ஒரு மாவட்டமாக மாறத் தொடங்கி உள்ளது என்ற பதிவு பகிரப்பட்டிருந்தது. இது குறித்து வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இந்த படத்தை பரப்புவது பொறுப்பற்ற செயல். இது பொதுமக்களை தவறாக வழிநடத்தி தேவையற்ற குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய போலி தகவல்கள் ஈப்போ நகரின் நற்பெயருக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவதூறாகவும் கருதப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலி படத்தை உருவாக்கியவர்கள் அல்லது பரப்பியவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளிக்கும் வாய்ப்பும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சுமார் 17 ஆண்டுகளாக குனோங்லாங் அருகே அமைந்துள்ள ஹாலிவுட் பாணியிலான ஈப்போ மலைச்சரிவு சின்னம் ஈப்போ நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். அதன் ஒவ்வொரு எழுத்தும் சுமார் 20 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சின்னம் பராமரிப்பு, ஆய்வு மற்றும் புதுப்பிப்பு பணிகளுக்காக கடந்த ஜூலை 15ஆம் தேதி அகற்றப்பட்டதாகவும் வானிலை மற்றும் பணியின் முன்னேற்றத்தை பொறுத்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மீண்டும் கட்டம் கட்டமாக நிறுவப்படும் என்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஹமாஸ் உறுப்பினர்கள் மலேசியாவில் பயிற்சி பெற்றதாகவும் கூட்டரசு அரசாங்கம் யூதர்களை குறிவைக்கும் அதே வேளையில் பயங்கரவாதிகளை வரவேற்றது என்றும் 8 அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். இது ஆதாரமற்றது என்று அவர் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புத்ராஜயாவின் கொள்கைப்படி இஸ்ரேலிய குடிமக்கள் மலேசியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்ததால் மலேசியாவுடனான தனது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு வாஷிங்டனை முன்னதாக வலியுறுத்தியிருந்த அந்த 8 அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இஸ்ரேலிய பயங்கரவாத எதிர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அமெரிக்கா ஹமாஸை ஒரு பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்துகிறது. ஒரு ஹமாஸ் தலைவருடனான தனது சந்திப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு தாம் தெரிவித்ததாகவும் அன்வார் சுட்டிக்காட்டினார். ஹமாஸ் உடனான இந்த உறவில் அசாதாரணமான எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். மே 2024 கத்தாருக்கு மேற்கொண்ட ஒரு பயணத்தின் போது அன்வார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியவை சந்தித்தார்.
அப்போது ஏப்ரல் மாதம் நடந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்மாயிலின் குடும்ப உறுப்பினர்கள் பலரின் இழப்பிற்காக இஸ்மாயிலுக்கு அவர் தனது இரங்கலை தெரிவித்தார். ரபாங்கில் உள்ள தமன் ரக்ரியாசி துன்பேரா ஏரியில் நேற்று ஒரு ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. காலை சுமார் 7:45 மணியளவில் இந்த கண்டுபிடிப்பு குறித்து தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததாக கும்பா காவல்துறை உதவி ஆணையர் இப்ராஹிம் ஹுசேன் கூறினார். சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ஏரியின் மேற்பரப்பில் ஒரு மலேசிய ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் சடலத்தில் வெளிப்புற காயங்களுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்பது கண்டறியப்பட்டதாக அவர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சரியான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனைக்காக சடலம் ஸ்லாயங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக இப்ராஹிம் கூறினார். முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் வரை இந்த வழக்கு திடீர் மரண அறிக்கை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மானியம் இல்லாத ரோன் 97 ரக பெட்ரோல் மற்றும் ரோன் 95 ரக பெட்ரோல் விலை இன்று முதல் 20 சென்ட் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மானியம் இல்லாத டீசலின் விலை 35 சென்ட் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானியம் இல்லாத ரோன் 97 ரக பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 20 சென்ட் என்ற விலையிலும், மானியம் இல்லாத ரோன் 95 ரக பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 3 ரிங்கிட் 6 சென்ட் என்ற விலையிலும் மற்றும் மானியம் இல்லாத டீசல் ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 42 சென்ட் என்ற விலையிலும் நிர்ணயிக்கப்படும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. பூடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையில் தொடர்ந்து நீடிக்கும். அதேபோல் பூடி டீசல் முன்முயற்சியின் கீழ் டீசலின் விலை ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற விலையில் நிர்ணயிக்கப்படும். மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKPS-இன் கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்ட் என்ற விலையிலேயே தொடரும். அதேபோல் மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKDS-இன் கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையில் விற்பனை செய்யப்படும். இந்த புதிய விலைகள் ஜூலை 29ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.